ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் அனிமே ஸ்டுடியோ தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்தியாவோட 2 முக்கியமான இதிகாசம், அதாவது ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். அதில் மகாபாரதம் இருக்கிறதுலே பெரிய இதிகாசம். அந்த இதிகாசம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோட எபிசோடு 1 சீசன் 1 தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று சொல்லணும். அதான் என்னென்னா, விஷ்ணு எதற்காண்டி யுகம் யுகமாக அவதரிக்கிறாங்க தெரியுமா? அதற்கு ஒரு கதை இருக்குது. அதை நான் இப்போ சொல்கிறேன். என்னென்னா, விஷ்ணுவோட வாயிற்காவலர்கள் ஜெயன், விஜயன், அவங்க 2 பேரும் கடினமான பக்தியாக இருந்து வாயிற்காவலர்களாக வந்திருப்பாங்க. ஒரு நாள் விஷ்ணு இந்த மாதிரி சொல்லிட்டு போயிருப்பார், நான் தூங்க போகிறேன், யாரையும் அதனால் நீங்கள் உள்ளே அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். சரி, இந்த கட்டளையை இவங்க நிறைவேற்றணும்ல. அப்போ பிரம்மாவோட பசங்க வருவாங்க. அவங்க சனாகதி முனிவர்கள்னு பேர். அவங்க இந்த மாதிரி நாங்கள் பெருமாளை பார்க்கணுன்னு சொன்னாங்கன்னா, இவங்களும் சொல்லுவாங்க, இல்லை பெருமாளெலாம் பார்க்க முடியாது, பெருமாள் யாரையும் உள்ளே அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொன்னோன்னே இந்த சனாகதி முனிவர்களுக்கு கோபம் வந்துடுச்சு. ஏன்னா இது நம்ம எவ்வளோ பெரிய முனிவர்கள், நம்மளே உள்ளே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஜெயன் விஜயன்கிட்ட, உங்களுக்கு எவ்வளோ திமிரு அகந்த, பெருமாளோட வாயிற்காவலர்களாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு திமிரு இருக்கு, இதுக்கு நீங்கள் பூமியில் தான் அவதரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுறான். அப்போ பெருமாள் வெளியே வராரு. இவங்களும் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. பெருமாளும் அதுக்கு ஒரு தீர்வு தரார். சரி, நான் அதுக்கு ஒரு தீர்வு தரேன், அதாவது நான் உங்களுக்கு 2 சாய்ஸ் தரேன், அந்த 2 சாய்ஸில் உங்களுக்கு எது வேணுமோ சொல்லுங்கள். முதலாவது சாய்ஸ் என்னென்னா, நீங்கள் 3 அவதாரம் எடுத்து, அதுவும் கெட்டவங்களாக அவதாரம் எடுத்து இந்த பூமியில் அவதரிக்கிறீங்களா, அப்போ நீங்கள் எனக்கு எதிராக தான் இருப்பீங்க. அதே 2வது சாய்ஸ், 7 அவதாரம் எடுத்து நல்லவங்களா 7 அவதாரங்கள் எடுத்து இந்த பூமியில் அவதரிக்கிறீங்களா, அப்பையும் நீங்கள் என் பக்தர்களாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னா, இதில் நீங்கள் 3 அவதாரம் எடுத்தீங்கன்னா போதும், அப்புறமே என்கிட்ட வந்துடலாம், அதுவும் எதிரிகளா. அதே 7 அவதாரங்கள் நல்லவர்களாக எடுக்கணும், அப்படி எடுத்திங்கன்னா 7 அவதாரத்துக்கு பிறகு என்னோடய வைகுண்டத்தில் நீங்கள் திருப்பி எப்போதும் போல் வாயிற்காவலர்களாக வரலாம். ஏன்னா இந்த சனாகதி முனிவர்களோட சாபத்தையும் நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னா, இவங்களும் எப்படியாவது விஷ்ணுவை நம்ம அடையணும், சீக்கிரம் அடையணும், அந்த பக்தியனால் இவங்களும் முடிவெடுத்துருவாங்க. நாங்கள் உங்களை 3 பிறவி, அதாவது கெட்டவங்களாகவே இருந்து வரோம் உங்ககிட்ட, ஏன்னா அப்போ தானே சீக்கிரம் வர முடியும். அதனால் இவங்களும் அதை ஜெயன் விஜயன் தேர்ந்தெடுத்துருவான். அதுதான் இந்த ராவணன், கும்பகர்ணன், அவங்க தான் ராமரா விஷ்ணு அவதரித்து கொள்ளுவார். இதில் நரசிம்ம அவதாரத்தில் இரண்யகசிபுவை அந்த மாதிரி கொள்வாங்க. இப்போ இதோட ரைட்டர் யாருன்னா வியாசர், வேதவியாசர். அவர் விநாயகர் பெருமான் கிட்ட சொல்லுவார், ஒரு நிபந்தனை போட்டிருப்பார், அதாவது கண்டிஷன் போட்டிருப்பார், இந்த மாதிரி நான் நடுவில் டக்கு டக்குன்னு சொல்லுவேன், அதை நீங்கள் நடுவில் நிறுத்தாமல் எழுதணும் அப்படின்னு சொன்னோன்னே விநாயகரும் அதை எழுதுவாங்க. அதுதான் மகாபாரதம். இப்போ கதைக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே எப்படி ஆரம்பிக்குதுன்னா, சந்திரவம்சம். சந்திரவம்சத்தோட ராஜா யாருன்னா மகாராஜா சாந்தனு. அவர் தான் சந்திரவம்சத்தோட ஒரு கிங். அவருக்கு அவங்க நாட்டில் அவ்வளோ அவருக்குன்னு ஒரு மரியாதை. ஏன்னா அவங்க நாட்டில் எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க அவர் ஆட்சியில். அப்போ ஒரு நாள் இவங்க மகாராஜா சாந்தனு வேட்டையாட போகும்போது அங்கே பக்கத்தில் கங்கை நதி, அங்கே ஒரு அழகான பெண்ணை பார்த்து இவருக்கு அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. அப்போ இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் யார், கங்கை தேவி, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, கங்கை தேவியும் சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது. அதாவது என்னென்னா, நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் எந்த விஷயம் செஞ்சாலும் அதுக்கு ஏன், எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் கூடாது, தடக்கல் பண்ணவும் கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். மகாராஜா சாந்தனும் இந்த கண்டிஷனுக்கெலாம் ஓகேன்னு சொல்லிடுறான். உடனே உங்களுக்கு கல்யாணமும் நடந்துடுது. கங்கை தேவிக்கு சில நாட்களுக்கு பிறகு குழந்தைங்க பிறகுது. அவங்க பிறக்கிற குழந்தைங்கள ஒவ்வொன்றா பார்த்தா கங்கை நதியில் போட்டு கொண்டுடுறாங்க. ஏன், என்னது இது என்னதுன்னு பார்த்தா 8வது குழந்தைய கொல்ல போகும்போது சாந்தனை போய் தடுத்துடுறாரு, கோவம் தாங்க முடியாமல். நிபந்தனை இப்போ மீறப்பட்டுருச்சு இல்லை, ஏன்னா கங்கை தேவி தான் சொல்லியிருப்பாங்க எது என்ன பண்ணாலும் கேட்கக்கூடாதுன்னு. இப்போ நிபந்தனை மீறப்பட்டதுனால அந்த 8வது குழந்தை மட்டும் உயிரோடு இருக்குது. அவங்கள கொண்டு போய் வளர்க்குறாங்க கங்கை தேவி. இப்போ அதுக்கு ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, 8 வசுக்கள்னு இருப்பாங்க, அவங்க தான் இப்போ கங்கை தேவி வயிற்றில் பிறந்திருப்பாங்க. அதில் அவங்க ரிஷியோட சாபத்தை வாங்கியிருப்பாங்க. என்னென்னா,
இவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க, அதனால ரிஷியும் சாபம் விட்டுருப்பார். அப்போ இவங்க போய் கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி கங்கை தேவி கிட்ட, நாங்கள் உங்கள் வயிற்றுலேயே குழந்தையா பிறக்கலாமா, நீங்கள் எங்களை வளர்த்துட்டு சீக்கிரம் கொன்றுங்க, மனுஷ வாழ்வு எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதில் 8வது வசுக்கு மட்டும் கொஞ்சம் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறதுனால அவருக்கு மட்டும் கொஞ்சம் ஆயுசு காலம் கூடையா இருக்கும். இப்போ பிறந்துட்டாங்களா, இப்போ அந்த 8வது குழந்தைய இவங்க வளர்த்து முடிச்சிடுறாங்க. அந்த 8வது குழந்தையோட பேர் தான் தேவவிரதன். பிற்காலத்தில் பீஷ்மன் பெயரால் அழைக்கப்படுவான். இப்போ கங்கை தேவியும் இனிமேல் உங்கள் அப்பாவோட தான் நீ இருக்கணும், நான் உன்னை வளர்க்க முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. பீஷ்மரும் இப்போ தேவவிரதனும் போயிடுவார். போனோன்னா அங்கே ஹஸ்தினாபுரத்தில் ஒரு விசவாசம் நடக்கும். அதாவது என்னென்னா, அரக்கர்கள்லாம் ஹஸ்தினாபுரத்து மக்களை கொடூரமாக தாக்குவான். இப்போ பீஷ்மரும் அந்த காலத்தில் போய் இறங்கி தன்னோட கற்ற வில்லாற்றலை அங்கே பயன்படுத்தி அந்த அரக்கர்களை கொன்று அங்கே காப்பாற்றிடுவாங்க. அங்கே கடைசியில் மகாராஜா சாந்தனும் பார்த்தா அது இவரோட பையன்தான் தேவவிரதன் தெரியும். இவரோட கலையை தான் பார்த்து மகாராஜா சாந்தனும் ஆச்சரியமாகி இவன் தான் தன்னோட பையன் தானே, அதனால் பீஷ்மருக்கு முடிசூட்டு விழா நடத்திடுவாங்க. அதாவது அந்த காலத்துலலாம் இளவரசன் அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு முடிசூட்டு விழா சூட்டுவாங்க. அதை இப்போ பீஷ்மருக்கு சூட்டிட்டாங்க. இப்போ பீஷ்மர் ஹஸ்தினாபுரத்தோட இளவரசனாக மாறிட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மகாராஜா சாந்தனு வேட்டையாட போகும்போது அப்போ வழியில் சத்தியவதி அப்படின்னு ஒரு மீனவ பொண்ணை பார்ப்பாங்க. அவங்கக்கிட்டேயும் இவர் கேட்பார். அவங்க அழகில் மயங்கி இந்த மாதிரி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க அப்பா ஒரு நிபந்தனை போடுவார். என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது. சத்தியவதனுக்கு பிறக்கும்ல ஒரு பையன், அவங்க தான் ஹஸ்தினாபுரத்தோட இளவரசனாக ஆகணும், ராஜாவாகவும் ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா பீஷ்மர் அதாவது தேவவிரதன் தான் இப்போ இளவரசனாக இருக்காங்கள்ல, அவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ சாந்தனும் அந்த ஆசைக்கு உட்பட்டு சத்தியவதியை மேரேஜ் பண்ணிடுறாங்க. சத்தியவதியை மேரேஜ் பண்ணோன்னா இப்போ சத்தியவதி ஹஸ்தினாபுரத்தோட ராணி ஆயிடுறாங்க. இப்போ அவங்களுக்கு சத்தியவதிக்கும் சாந்தனுக்கும் 2 குழந்தைங்க பிறக்குது. அவங்க தான் சித்திராங்கதன், விசித்திரவேரியன். இவங்க 2 பேருமே இளவரசர்களாக மாறுறாங்க. சித்திராங்கதன் நல்ல திறமை உள்ளவனாக இருக்கான். ஆனால் அதே விசித்திரவேரியன் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, வீரமற்ற போர்க்கலையெல்லாம் தெரியாமல் இருக்கான். இப்போ சத்தியவதி சொன்னாங்களே இந்த மாதிரி நான் என் பையன்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னபோது சாந்தனு சொல்லுவார், இல்லை தேவவிரதனே இருக்கட்டும், தயவு செய்து கேட்குறேன் அப்படின்னு சொன்னோன்னா சத்தியவதி இல்லை நான் இப்போ உங்களை விட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா சாந்தனுவும் சொல்கிறாரு இந்த மாதிரி வேணாம் போகாது அப்படின்னு சொன்னால் சாந்தனு ஒரு மாதிரி உடம்பு முடியாமல் ஆயிரு, சத்தியவதியும் போயிடுறான். அப்போ தேவவிரதன் பீஷ்மர் அதாவது இதை பார்த்துட்டு அவருக்கு தாங்க முடியாமல் அவங்கக்கிட்ட போய் ஒரு வாக்குறுதி பண்ணுறாங்க. இனிமேல் நான் எப்பயுமே ஹஸ்தினாபுரத்தோட அதாவது த்ரோனில் ஏறவே மாட்டேன், என்றைக்குமே அரசனாக முடிசூட்டிக்க மாட்டேன், கல்யாணமும் பண்ண மாட்டேன், எனக்கு வர வாரிசுகளும் இனிமேல் அதோட உரிமையாளர்களாக இருக்க மாட்டாங்க, கல்யாணமே பண்ண மாட்டேன், இனிமேல் நான் ஒரு பிரம்மச்சாரியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிடுறாரு பீஷ்மர். இதுலேருந்து தான் இப்போ சாந்தனு இதை பார்த்துட்டு இந்த தைரியத்தையெல்லாம் பார்த்துட்டு ஒரு வரம் அளிப்பார். இந்த மாதிரி நீ நினைக்கிற நேரத்தில் தான் உனக்கு உயிர் போகும், அது வரைக்கும் உன்னை விட்டு உயிர் எப்பயுமே போகாது அப்படின்னு ஒரு வரம் கொடுத்துட்றாரு. இப்போதுலேருந்து தான் பீஷ்மர் அப்படின்னு ஒரு நாமத்தை சுட்டுறாங்க. இப்போ இங்கே கிருஷ்ணர் அறிவுரை தராரு. அதாவது ஆசை ஒரு மனுஷனையே வேரோடு சாய்க்கும். இந்த ஆசையினால தான் மனுஷ குலமே வேரோடு அலையுது. இந்த ஆசையை ஒரு மனுஷன் வச்சுக்கிறதுனால அதுக்கு எது சமம் தெரியுமா? தனக்கு தானே மண்ணை வாரி போட்டுக்கிறதுக்கு சமம் அப்படின்றார். இந்த ஆசையை பற்றி தான் ஃபுல்லாகவே இந்த கதையே. இந்த யாத்திரையின் பேர் தான் மகாபாரதம் அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பாய்.